நான் 5 டைம்ஸ் தோத்துட்டேன்னா மறுபடியும் ஒரு 2 விளையாட்டு நமக்கு அந்த ப்ராக்டிஸ். நான் 5 டைம்ஸ் தோத்துருக்கேன் அந்த மாதிரி விளையாடும் போது. அவங்க வேலை செமையா களை கட்டும்பா. நீ பார்க்க தானே போற. ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. நல்லா சவுண்டும் நல்லா இருக்கும். அப்படி பயங்கரமா அவங்க வேலை நல்ல களை கட்டும். இப்போ பாரு இப்போ பாருப்பா அவங்க வேலை இப்போ ஃபாஸ்டா ஓடுவாங்க பாரு. நம்ம மட்டும் முன்னாடி போனா டக்குன்னு அடிச்சு தெரியுமா? நல்லா தெரியாது. அவங்க போவாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க சவுண்டு போட்டு நம்ம கீழே மேலே வந்தோம்னா அவங்க நம்ம டக்கு டக்குன்னு வந்து அடிச்சு போட்டுருவாங்க. அதனால வந்து ஒரு வீட்டில் பார்த்து அவங்க வந்து தப்பாக போயிட்டு இப்படி கீழே போயிட்டு சவுண்ட் போட்டு வந்துட்டாங்க. வந்து நம்ம அந்த கிராண்ட் டக்குன்னு அடிச்சிச்சு. அதனால இப்படி போயிட்டு இங்கே ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க போன உடனே மேலே போயிட்டு எல்லாம் தேடிட்டு குண்டிகோல் இருக்குல்ல அந்த கீ கிடச்சின்னா அவங்கள சுட்டுட்டு. ஆனால் நம்ம சுடக்கூடாது. ஏன்னா சுட்டுட்டோன்னா அவங்க மறுபடியும் ஏஞ்சி வருவாங்க. நம்மளால ஒரு பொருள் கூட என்ன பண்ண தேட முடியும். ஆமாம் போகக்கூடாது. லிஃப்ட் இல்லை, லிஃப்ட் பிங்க் கலர்ல இந்த மாதிரி திறந்துட்டோம்னா இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஓட்டையில பார்த்து கூட நம்மள அடிச்சிடுவாங்க திறந்து. அதனால இப்படி கீழே குனிஞ்சிக்கணும். கீழே குனிஞ்சா தாத்தா பாட்டு அடிச்சிடுவாங்க பாட்டையை பார்த்து. இப்போ நம்ம வந்து இப்போ ஏன் இப்போ ஏன் அவங்க வரல நான் தெரியுமா? ஏன் அவங்க வரலன்னு தெரியுமாப்பா? ஏன்னா வந்து இப்போ நம்ம சவுண்டே நம்ம போடல. இப்போ நம்ம வந்து இப்படி போயிட்டு இந்த கீழே போயிட்டு சவுண்டு போட்டு வந்தோம்னா இன்னாலும் போயிருப்பாங்க. என்ன அடிக்கணும்னா மட்டும் வராங்க. அவங்க வேக அதிக வேகத்துல இருக்கும். நம்ம சவுண்ட் போட்டு கீழே வந்துக்குள்ளே அவளை அடிச்சு போட்டுருவாங்க. ஆமா 5 நாள் இல்லப்பா. இப்போ உனக்கு 10 நாள் சாகணும். வெயிட் பண்ணணும். இப்போ எப்படி சொல்றது, கிராணி 1ல வந்து நான் இதே மாதிரி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். கிராணி மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆமா ஒளிஞ்சிக்கிட்டு கீ போட்டுட்டு அதிகமா உள்ள போயிட்டு அவளை லாக் பண்ணிட்டு வராங்க. தாத்தா வராரே கதிரோட போறாரே சதுரோட போறாரே அதிரோட போறாரே. நீ எல்லாம் ரியா நீ விளையாடவே இல்லையா? நீ விளையாடு வேமாத உனக்கு விளையாடு. அம்மா வரவே இல்லையா? இப்போதான் வருவாங்க. சாப்பாடு என்ன விட்டு வருவாங்களா? டீ என்ன விட்டு தான் வருவாங்க. டீ இல்லையா? டீ 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 போமா அவங்க வர போகிறதுல நினைக்கிறேன். 2 பேரும் சாப்பிட்டுவாங்க நினைக்கிறேன். பாரு இன்னும் மாதிரி அவங்கள ஒழிஞ்சிருந்தாக்கா அந்த டப்பா வெளியே வந்து 3 வெளியே ஒழிஞ்சிருந்தாங்கன்னா நீ வெளியே வந்தால் பிடிச்சிக்கலான்னு இருக்கும். இந்த பக்கம் ஆடுதா? ஏன் தானா ஆடுதா? சொந்த பொருளா சாதா பொருளா? அது இன்னும் விழல. இந்த பக்கத்துல இங்க ஒருத்தர் இருந்தாங்க. நீ வந்தினாக்கா அப்படியே முடிவு பிடிச்சிக்கலாம். ஆனா உனக்கு முடி கழுத்தை பிடிச்சி 2 பேரும் கழுத்துக்கலாம். இங்க பாரு இங்க
இருக்காது. அப்ப இவங்க 2 பேரும் இங்க வச்சு அவ்வளவு பயம் இது அவளுக்கு. போடா லூசு. அவ வெளியே போ. நீ ஓ தாத்தா பாத்தியா மேல கீழே போறான். இப்போ வந்து இப்போ நம்ம மேலே போனா பாட்டி அடிச்சிருவாங்க. இப்போ தாத்தா போயிட்டாரு. தாத்தா கிட்ட கொன்னு இருக்கு. அவர் கொன்ன நான் ஒரு ஐடியா பண்ணுவேன். மேலே போயிட்டு அந்த பாட்டு வேற என்ன கொடுப்பாங்க பாட்டு தாத்தா தான் இப்போ நான் வெளியே போறேன். இப்போ இரு பாத்து பிள்ளை இப்போ நம்ம வெளில போனோம்னா அவர் வந்து நம்மள அடிக்க 100% சான்ஸ் இருக்கு. கீழே போயிட்டு நான் வந்தாச்சு. இப்போ என்ன பண்றது சொல்லு. இப்போ நாங்க ஃபாஸ்டா வரப்பா. அப்ப இது எஸ்டி மோட் கிடையாதா? எஸ்டி மோட்னா இப்படி போக மாட்டாங்க. அந்த அடிச்சுவாங்களா என்னம்மா நீ? ஓ ஹார்ட் மோட் அது. ஓ அடுத்ததுதான் இருக்கு பாரு. ஈஸில இருந்து ஆடுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இதெல்லாம் ஹார்ட் தான் கஷ்டம். தாத்தா எந்த வேகத்துல போறாரு? வேகத்துல கம்மி பண்ணிட்டேன். தாத்தா வந்துட்டாரு. தாத்தா வராரு. நான் தாத்தா கடலுக்கு விழுந்துட்டேன். தாத்தா தூங்குன அப்போ இப்ப இரு